viewers, welcome to Mangai's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்காக நான் எந்த முறுக்கு மாவும் எடுக்கல. 1.5 கப் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை நனைச்சி போட்டுட்டு இந்த மாவை அதில் கொட்டி மூடி ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ மாவு எடுத்து நம்ம கையில் தொட்டு பார்த்தாலே நமக்கு நல்லா வெந்திருக்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் கையால் அந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு இந்த மாவை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறம் இதில் தேவையில்லாத திப்பியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த முறுக்குக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதில் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும் போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இன்றைக்கி எடுத்து வச்ச 1/2 கப் தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது தேன்குழல் அச்சு தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த அச்சில் நம்ம சேர்த்துட்டு முறுக்கை நல்லா அழகாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நமக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ மைதா மாவுங்கிறதுனால நமக்கு டைட்டாக இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயிலே வச்சு 2 பக்கம் நல்லா செவக்க வர வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் முறுக்கு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு இந்த முறுக்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு நம்ம முறுக்கை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையே நம்ம முறுக்கை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக முறுக்கு எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, வாயில் போட்டால் கரைஞ்சி போகிற அளவுக்கு முறுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதை ரொம்பவே குயிக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கைஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.